ஆடி பெருக்கு 18 பெருக்கு என்பது தமிழ்நாட்டில் ஆடி மாதம் 18ஆம் நாளில் ஆடி 18 கொண்டாடப்படும் நீருக்கு நன்றி செலுத்தும் சிறப்பு திருவிழா. இது காவிரி ஆற்றை மையமாகக் கொண்டு வளம், வளமையான விளைச்சல், குடும்ப நலன் ஆகியவற்றுக்காக பெண்கள், குடும்பங்கள் ஆற்றங்கரையில் வழிபடும் நாள். ஆடி பெருக்கு முக்கிய தகவல்கள் பார்ப்போம். இந்த ஆண்டு இது ஆடி மாதம் 18ஆம் நாள் 2026 இல் ஆகஸ்ட் 3 திங்கட்கிழமை அன்று வருகிறது. நோக்கம்: ஆற்றின் நீர் பெருக்குக்கு நன்றி கூறுதல், விவசாயம் தொடங்கும் காலத்தை வரவேற்பது. இடங்கள்: இது பெரும்பாலும் கும்பகோணம், திருச்சி, ஸ்ரீரங்கம், மயிலாடுதுறை போன்ற காவிரி டெல்டா பகுதிகளில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வழிபாட்டு முறைகள்: ஆற்றங்கரை வழிபாடு: குடும்பங்கள் ஆற்றங்கரையில் சென்று விளக்குகள், மலர்கள், மஞ்சள், அரிசி வைத்து வழிபடுகின்றனர். அம்மன் வழிபாடு: பெண்கள் அம்மன் தெய்வங்களுக்கு அரிசி வகைகள், எலுமிச்சை சாதம், புளியோதரை, தயிர் சாதம், தேங்காய் சாதம் சமர்ப்பிக்கின்றனர். மஞ்சள் கயிறு: திருமணமான பெண்கள் கணவரின் நலனுக்காக மஞ்சள் கயிறு கட்டி பிரார்த்தனை செய்கின்றனர். கலந்த சாதம்: குடும்பங்கள் பலவகை சாதங்களைச் செய்து ஆற்றங்கரையில் ஒன்றாக உண்டு மகிழ்கின்றனர். விவசாயம் மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம்: விவசாயம்: ஆடி பெருக்கு காலத்தில் ஆற்றில் நீர் நிரம்புவதால் விதைப்பு, பயிரிடுதல் தொடங்கும். ஆன்மீகம்: 18 என்ற எண் தமிழர்களுக்கு புனிதமானது. 18 சித்தர்கள், 18 புராணங்கள். பெண்கள்: வளம், வளமையான குடும்ப வாழ்க்கை, கணவரின் நீண்ட ஆயுள் ஆகியவற்றுக்காக சிறப்பு விரதம். பாரம்பரிய உணவுகள்: புளியோதரை, டாமரிண்ட் ரைஸ், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், சர்க்கரை பொங்கல். ஆடி பெருக்கு என்பது நீருக்கு நன்றி கூறும் திருவிழா. காவிரி ஆற்றங்கரையில் குடும்பங்கள் ஒன்று கூடி அம்மன் வழிபாடு, கலந்த சாதம், விளக்குகள், மஞ்சள் கயிறு போன்ற வழிபாடுகள் மூலம் வளம், விளைச்சல், குடும்ப நலன் வேண்டுகின்றனர்.